எனக்கு 3 படத்தோடைய அந்த ஸ்கூல் போர்ஷன் இருக்குல்ல சார். இட்ஸ் a ப்ராப்பர் லவ் ஸ்டோரி ஃபார் மீ சார். அது வந்து இன்னிக்கும் நான் அந்த படம் பார்த்தேன்னா, ச்சே என்ன லவ்ல அப்படின்னு தோன்ற ஒரு ஃபீல் சார். எனக்கு எப்பவுமே அது. ஸோ ஐ திங்க் ஒரு லவ் ஸ்டோரின்றது வந்து நம்ம லைஃப்ல நம்ம எப்பவுமே ஒருத்தங்கள ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சிருப்போம் சார். லவ் பண்ணியிருப்போம், சேர்ந்திருக்க முடியாது. ஆனா எப்பவுமே அவங்க ஞாபகத்துல இருப்பாங்க. லைக் நமக்கு மட்டும் அது இன்னும் ஸ்டில் ஒரு லவ்வா இருக்கும். ஒரு படம் பார்த்தோன்னா, அவங்க நம்ம ஞாபகத்துல ஒரு 3 நாள் இருக்காங்கன்னா, அது ஒரு மாரி. எனக்கு சப்தா சாகர்த்தாலாம் நான் அழுதேன் சார். எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு சார். நம்ம அந்த பார்ட் 2வ பார்க்கறதுக்கு இட் டுக் லாட் ஆஃப் நான் ரொம்ப கரேஜ் வந்துட்டு தான் பார்த்தேன். ஏன்னா, அந்த படத்தோட அந்த லவ் இருக்குல்ல சார், அந்த அந்த முடியாத லவ், இவங்க பிரிஞ்சது வந்து என்னால தாங்கிக்கவே முடியல சார். அந்த அந்த மாரி ஃபீல் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பிகாஸ் ஈவன் ஐ ஹவ் ஹேட் லவ் இன் மை லைஃப் சார். அது சேரல, நடக்கல. மெனி ரீசன்ஸ் ஆர் தேர் இன் லைஃப். பட் அந்த படங்களுடைய தாக்கம் வந்து எனக்கு இருக்குல்ல சார். இந்த படமா நம்ம சேர்ந்துர மாட்டோமான்னு சில படம் எனக்கு தோண வச்சிருக்கு. இந்த படம் மாரி பிரிஞ்சது வந்து நமக்கும் இப்படி தானே நடந்துச்சுன்றது இருக்கு. நான் ஏன்னா நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் சப்தா சாகர்த்த பார்த்தேனா. ஸோ இட் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் சார். ஸோ லவ் படங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மாரி ரொம்ப க்ளோஸா ஒரு ஒரு மாரி வெரி இன்டிமேட் இஸ் நாட் ஜஸ்ட் லவ் ஐ திங்க் சார். ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்சோ தேர் நோ 96 96 தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்சோ லைக் யூ நோ சார். அந்த பேசி பார்த்து பழகி, ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சார் 2K கிட்ஸ்ன்னு வரும்போது ஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 2002-3 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே 90s தான் சார் எங்கள் ஃபீல். எப்போயாவது அவங்க திரும்பி நம்மளை பார்க்க மாட்டாங்களா, எப்போ ஹாய் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த லவ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போது நவ் த லவ் ஹஸ் பிகம் வெரி ஈஸி சார். டு அப்ரோச், டு டாக் அண்ட் டு டெலிவர் த லவ் இஸ் வெரி ஈஸி. அப்போ வந்து பயமாக இருக்கும் சார் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுறதுக்கே. ஸோ ஐ திங்க் my open thing is these kind of films are my love films that I want to see and also enjoy. ரைட். ஸோ இந்த படத்தில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து, இப்போ கூட வந்து ஒரு கிஸ் ஆர் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அவ்வளோ பெரிய மேட்ரா அப்படின்னு தோணுதில்ல. இட்ஸ் லைக் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் டே அவ கிஸ் பண்ணிட்டாடா, தட் கைண்ட் ஆஃப் அ திங். இஸ் தட் வாட் இட் இஸ் லைக் ரைட் நவ்? பிகாஸ் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு சிட்டியில் நடக்கிற படம். அட்லீஸ்ட் இப்போ சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம், திஸ் திங் தட் திங், டிஎம்ஸ் இதெல்லாம் வந்தப்புறம், இஸ் இட் ஸ்டில் அ பிக் டீல் டு லைக் பீப்புள் ஸ்டில் திங்க் தட் இட்ஸ் லைக் ஒரு பயங்கர கோல், ஒரு எவரெஸ்ட் கிளைம் பண்ண மாதிரி? இஸ் இட் ஸ்டில் தட் பிக்? இல்லை சார், ஆக்சுவலி ஆர் ஃபிலிம் இஸ் ஹேப்பனிங் 2014 பிகினிங்ல அது வரும். ஸோ இந்த 2014 to 16 நடக்கிற பசங்க லைஃப்பில் என்னன்னா சார், நம்மக்கிட்ட ஃபோன் கிடையாது சார், ஒன்லி ஃபேஸ்புக் தான். அப்போ கையில் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து காலையில் 7:30 மணிக்கு அவள் வேன் வருதுன்னா, நாங்கள் 7 மணிக்கே போயிட்டு அங்கே நிற்போம் சார். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அந்த ஸ்மைலுக்காக ஒரு வெயிட்டிங். அப்புறம் வந்து அப்பப்போ யூரின் வருது மேம்னு சொல்லிட்டு அவங்க அவளுடைய ஜன்னலை எப்படி தாண்டி தாண்டி போனால் அப்படியே கிளாஸ் கவனிச்சிட்டே இருக்கும்போது ஒரு செகண்ட் பார்த்துட்டாங்கன்னா ஒரு கிக்கு. இந்த ஃபீலிங் வந்து இப்போ இல்லை சார். ஆக்சுவலி நான் சொன்னேன் சார், இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி டு அப்ரோச் அ கேர்ள். பட் isn't that a good thing? எஸ் சார், ஆக்சுவலி ஒரு விதத்தில் நல்லது தானே? இல்லை சார், திங்ஸ் ஆர் கெட்டிங் ஈஸி இஸ் ஆக்சுவலி குட். பட் ஃபீலிங் வந்து அதுவும் ஈஸியராக மாறிடுதுன்றது மட்டும்தான் சார் இது. லைக் அப்ரோச்சிங் சம் ஒன் அண்ட் யூனோ கெட்டிங் த ரிசல்ட் வாட் எவர் இட் இஸ். எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃப்ரேம் இட். இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இஃப் ஐ மே ஜஸ்ட் ஐ திங்க் வாட் யூர் சேயிங் இஸ், அந்த அந்த கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கிறதே ஒரு விதமான, அது ஒரு பயங்கரமான லவ். அது ஒரு பயங்கரமான லவ், இன்ப தவிப்பு, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப், அது ஒரு பயங்கரமான லவ் லாங்குவேஜ் சார். டுடே அது மிஸ் ஆகுதுன்னு சொல்ல வரேன் சார்.